தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானமே நலம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை காண்கிறார், காக்கிறார், வல்லமையாய் வழிநடத்துகிறார். வசனம் சொல்லுகிறதே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அதை தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று. தமக்கு பயந்தவர்களுக்கு தம் கிருபையை அளிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. நாம் நம்மை தாழ்த்தி அவரண்டை ஒப்பு கொடுப்போம். அவர் ஞானத்தின் ஆவியை நமக்கு அருளுவார். பாவமான காரியங்களை விட்டு விலகி பரிசுத்தத்தில் நடப்போம். அவர் தம்முடைய ஆலோசனைகளை நமக்கு தந்து வல்லமையாய் வழிநடத்துவார். நம்மை ஒருபோதும் விட்டு விலகாமல் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை காத்து பலப்படுத்தி நம்மை ஞானத்தினால் நிரப்பி ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு அவருடைய வழியை போதித்து நம்மை பலப்படுத்தி தாங்குவார். நன்மையாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் காரியங்களை வாய்க்கச் செய்வார். பாவத்தை விட்டு விலகுவோம். பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். ஞானமான அவரை நாடுவோம். ஞானத்தின் ஆவியை அவர் அருள்வார். நாம் ஞானத்தை பெறுவோம். வாழ்வில் நலமடைவோம். தேவனை பற்றி கொள்வோம். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஆமீன்.